சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு பல்க் ப்ரிப்ரேஷன். அது என்னென்னா எஸ்ஆர் நேச்சுர் வேதிக் மசாலா டீ. நம்மளோட எஸ்ஆரோட மசாலா டீயை பண்ண போகிறோம். பல்க் ப்ரிப்ரேஷனாக பண்ண போகிறோம். 20 கிலோ பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 க்ளவுஸ் இருக்கும், சாரி 2 மாஸ்க் இருக்கும். இது மெயினாக போடுறதுக்கு காரணமே இங்கே ஆல்ரெடி எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை அரைக்கும் போது அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மூக்கை தொலைக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது கண்டிப்பாக இங்கே நடக்கும். அதனால் 1 மாஸ்க் இல்லை 2 மாஸ்க் போட்டால் தான் வந்து தும்மல் எதுவுமே வராமல் இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இது. என்னடா தரேன், நீ இப்போ தானே வந்து உட்காந்த. இதுதான் வந்து அதிமதுரம். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது அதிமதுரம்னா எப்படி இருக்குன்னு. இது அதிமதுரம், இது வந்து அஸ்வகந்தா. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 2 இன்க்ரீடியண்ட்டுமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிரும். ஆன்டி ஆக்சிடென்ட்டு, ரொம்ப மகத்தான ஒரு விஷயம் இது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சுக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மிளகு, ஒரு நல்ல கேரளா மிளகு. கொஞ்சம் போட்டாலே நல்ல மணமும் ருசியும் சூப்பராக இருக்கும் இது. அதுக்கப்புறமா இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா இது பச்சை பசைல்னு இருக்காது, மஞ்சளாக காஞ்சி போயும் அப்படியும் இருக்காது, கரெக்டாக பழுத்த ஏலக்காய். ஸோ அதுவும் இதில் இருக்குது. இந்த ஏலக்காய் ஒரு கிலோ கண்டிப்பாக 2000 ரூபாய் இல்லை 2300 ரூபாய்க்கு வரும். ஸோ அந்த மாதிரி டாப் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸில் தான் நம்ம இதை இன்றைக்கி பண்ண போகிறோம். அப்படியே இந்த புகை அப்படியே நம்ம வாயில் இந்த புகை பட்டுதுன்னா அப்படியே ஸ்வீட்டாக இருக்கும். டேய் வாயில் அதுவாக போட்டேன், எனக்கு தான் அவ்வளோ தூரம் தள்ளி இருக்கும், உனக்குலாம் தெரியாது. இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கணும். சுக்கை வந்து அரைச்சிக்கலாம். சுக்கை வந்து இப்படி உடச்சி போடணும். இப்போ நம்ம வந்து இந்த மிளகை நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து அரைக்கிறதுல கொஞ்சம் சூட்சமமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஏலக்காய் தான். ஏன் இந்த ஏலக்காய் இவ்வளோ சூட்சமமானது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோல் பகுதி இருக்குது இல்லையா, இந்த தோல் பகுதிக்கு ஒரு ஃப்ளேவரும் ஒரு டேஸ்ட்டும் உண்டு. உள்ளே இருக்கிற அந்த விதைக்கு நல்ல ஸ்வீட்டான டேஸ்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரும் இதுக்கு உண்டு. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து நாராக அரைக்கணும். உள்ளே இருக்கிற அந்த விதையை நல்லா ஃபைனாக அரைக்கணும். நீங்கள் வீட்டில் ஏலக்காய் தூள் மாதிரி அரைக்கிற மாதிரி அரைச்சி போட்டால் சுவை இருக்கும், ஆனால் ரொம்ப நல்ல சுவையிலலாம் அது இருக்காது. ஸோ அரைக்கணும், ஆனால் அந்த தோல் பகுதியை மட்டும் நார் பகுதி மாதிரி அப்படி அரைக்கணும். ஆனால் இந்த சீடையும் அரைக்கிறதுக்கு நான் ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கேன். ஸோ அதை என்னன்றதை நான் காட்டிடுறேன். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த மிளகெல்லாம் அரைச்சோம் இல்லையா, இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதை போட்டு ஒரு அப்படி 1 2 3 அவ்வளோதான். ஒன்று நேரமாக போட்டு இப்படி பண்ணிவிட்டு இப்படி ஷேக் பண்ணினோன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த விதையாக வந்து விழுறதை பார்க்க முடியும். நீங்கள் வெறும் விதை தான் இருக்கும், அந்த நார் பகுதி மேலேயே இருக்கும். ஸோ இந்த விதையை எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம விதையை மட்டும் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த நார் பகுதியை 1 பதியமாக அரைச்சி போட்டோன்னு வச்சுக்கோங்க, டீயோட ஃப்ளேவர் ரொம்ப ஃபேபுலஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக விதை, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் பாருங்கள், ஃபுல்லாக ஏலக்காவோட விதை. இங்கே நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக அதோட தோல் மட்டும்தான் இருக்குது. லாஸ்ட் இது அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், இதை வந்து தூள் தனியாக இந்த நார் தனியாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு பெரிய மிக்சரில் போட்டு ஒரு 50 டைம்ஸ் மிக்ஸ் பண்ணால் தான் இந்த நாரும் அந்த விதை இருக்கிற அந்த தூளும் வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம இந்த பவுலில் தான் வந்து நம்ம மசாலா டீ மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு பேட்ச்ன்றது 4 கிலோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோ போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண முடியும்.
ஸோ 3 வாட்டி 2 8 பண்ணிங்கன்னா 16, கடைசியாக ஒரு 4 கிலோ போட்டால் 20 கிலோ ஃபினிஷ் ஆகிடும். ஸோ ஈஸியாகவும் வேலை முடியும். முதல்ல நம்ம வந்து ஃபஸ்ட்டு 8 கிலோக்கான இன்க்ரீடியண்ட்டு மசாலா இன்க்ரீடியண்ட்டை முதல்ல நம்ம சேர்த்துருவோம். அஸ்வகந்தா, அதிமதுரம், சுக்கு, மிளகு, ஏலக்காய் இதை போட்டு நல்லா அப்படியே ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து 50 டைம்ஸ் வந்து எடுத்து போட்டு இதை மிக்ஸ் பண்ணணும் நல்லா. அப்போ தான் வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா பைண்டாக இன்கார்பரேட் ஆகிருக்கும். நல்லா இந்த மாதிரி கசக்கி நல்லா பண்ணும்போது இந்த ரூமே அப்படியே ஃபுல்லாக ஃப்ளேவராக இருக்குது. அவ்வளோ சுக்கு, ஏலக்காய், மிளகு எல்லாவோட ஃப்ளேவரும் அப்படி இருக்குது. அஸ்வகண்டா அதிமதுரத்துக்கு ஃப்ளேவரே கிடையாது. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து இந்த டீ தூள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிளெண்டு. ஒவ்வொரு ஆல்டிடியூட்லேயும் ஒவ்வொரு விதமான டீ கிடைக்கும். அதை பார்த்து தேர்ந்தெடுத்து அதை கரெக்டான ப்ரொப்போர்ஷன்ஸில் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் இந்த எஸ்ஆர் நேச்சர் டீ. இப்போ நீங்கள் யாராவது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டீ ஷாப் ரன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, எனக்கு டீ தூள் வேணும்னா கூட எங்ககிட்ட கொடுக்க முடியும். நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க. ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு நல்ல கமர்ஷியல் டீஸும் எங்களால் உங்களுக்கு தர முடியும். இதோ கீழே இருக்க நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா பெஸ்ட் டீ ஃபார் கமர்ஷியல் பர்பஸும் எஸ்ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸால் கொடுக்க முடியும். ஸோ நான் இதை என்ன பண்ணியிருக்கேன், இந்த மசாலா டீக்காகவே வந்து 4 கிலோவாக நான் வந்து பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். ஏன்னா பண்ணும்போது மெஷரிங் பண்ணவே தேவையில்லை. ஸோ ஈஸியாக அப்படியே எடுத்து போட்டுடலாம். இதை போட்டு இதை மிக்ஸ் பண்ணுறது டைமிங் எத்தனை டைம்ஸ் மிக்ஸ் பண்ணணுன்னா 113 டைம்ஸ் இதை வந்து மிக்ஸ் பண்ணால் அந்த மசாலாவும் இந்த டீ தூளும் ஈவனாக மெண்டாக இருக்கும். எந்த இடத்துல இருந்து எடுத்து டீ தூள் எடுத்து போட்டாலும் ஒரே சுவையில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து 113 டைம்ஸ் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணுவோம். ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு ஒரு மேலேருந்து கொஞ்சம் டீ தூள் இது எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா அடியிலிருந்து கொஞ்சம் டீ தூள் இதை எடுத்துக்கிட்டு இது ரெண்டுத்துலேயும் தனித்தனியாக டீ போட்டு குடிப்போம். ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா இது மிக்சிங் நல்லா பிளெண்டாக இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு அனுபவம் ஆனதுனால நிறைய டீ பண்ணி எஸ்ஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் பண்ணி 113 மிக்ஸில் இது பர்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ அப்படி இருந்தாலும் நாங்கள் விடுறதே கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பேட்சுக்கும் எவ்ரி 8 கிலோஸுக்கும் இந்த டெஸ்டிங் கண்டிப்பாக நடக்கும். அப்புறம்தான் இங்கேருந்து இது பேக்கிங்க்கே போகும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டோட கலரும் சேமாக இருக்குது. பண்ணும்போதும் பார்க்கும்போது ரெண்டும் ஃப்ளேவரும் டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ டேஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து மேலேருந்து எடுத்தது, இதிலேருந்து கீழேருந்து எடுத்தது. ஏன் ஃபுல் டம்ளரில் இருக்குதுன்னு கேட்காதீங்க. இங்கே வந்து மசாலா டீக்கு ஃபேன் ஜாஸ்தி. டேஸ்ட்டுக்கு தானே சொல்லி 1/2 டம்ளர் தான் கொடுத்துருக்காங்க. பட்டு ஆனால் சூப்பர். ரெண்டுமே மேலேருந்து கீழேருந்து ரெண்டும் தனித்தனியாக எடுத்து போட்டதில் டேஸ்ட்டு ஒரே மாதிரி வந்துச்சு. ஸோ இது குவாலிட்டி பாஸ்ட்டு. ஸோ இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அஸ்வகந்தா, அதிமதுரம், ஏலக்காய், மிளகு. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, இப்போ இந்த 8 கிலோ பண்ணிட்டோம். இந்த 8 கிலோவை உடனே இமீடியட்டாக பேக் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் அடுத்த 8 கிலோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இது ப்ரொடக்ஷன் ஆகி ஏதோ ஒரு இதில் வச்சுருந்து அந்த ஃப்ளேவர் லாஸு எதுக்குமே இருக்கக்கூடாதுன்றது தான் அதோட அஜெண்டாவே. ஸோ இதை முழுசாக பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் அடுத்த 7-8 கிலோ அதையும் ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சிருந்தேன் அடுத்த 4 கிலோ. ஸோ நீங்கள் வீட்டுக்கு மசாலா டீ வந்து அந்த பேக்கெட்டை நீங்கள் சும்மா பேஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணாலே உங்களால் அந்த ஃப்ளேவரை நீங்கள் அந்த டெப்த் ஆஃப் ஃப்ளேவரை நீங்கள் வந்து கண்டிப்பாக 100% ஃபீல் பண்ண முடியும். சீலிங் பண்ணுவேன். இப்போ ரெஸ்டிங் பண்ணிருக்கான். அதுவும் பாருங்களேன், ஹாயா உட்கார்ந்துக்கிட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறான். எப்படி உட்கார்ந்து ஸ்டிக்கர் ஓட்டுறான் பாருங்க அவன்.
ஒழுங்கா விட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்ட்ரைட்டா மட்டும் இல்ல. என்ன பண்ணுவீங்க?